கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த சாட்சியாக கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்த நன்மையை நினைக்கும் போது நான் ரொம்ப எமோஷனலாக எழுதுருவேன். இது வந்து தேவன் எனக்கு கொடுத்துருக்க பெரிய கிருபை. அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே இந்து மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா ஹிந்து, எங்கள் அப்பா ஆர்சி கிறிஸ்டின். ஸோ அதனால் நான் ரொம்ப பக்தி வாய்ந்தவளாக இருந்தேன். எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, ஆனால் நான் வந்து என் கையிலேயே கற்பூரத்தை ஏற்றுவேன். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் பக்தியாக இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையில் தான் என்னை வந்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னுடைய வாலிப வயசில் நான் இப்படி தான் ஒரு பக்தியாக வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ரொம்ப எங்கள் அம்மா ரசிக்கப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா பக்தியாக என்னை வளர்த்தாங்க. நான் அவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாக பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி அவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போது பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் வந்து ஒரு நாளும் நீ என்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்ல பாஸ்டர். உண்மையிலேயே அவங்களுடைய ஜெபம் இன்னைக்கு நான் வந்து ஊழியக்காரியாக நிற்கிறேன். அப்போது அவங்க வரும்போது என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவாங்க. வாங்க அங்கிள்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பூஜை பண்ணுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டவன் நான். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட தேவன் என்னை ஒருபோதும் வெறுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் ஒரு நாள் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன். டாக்டர் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பொண்ணு வந்து மரிச்சு போயிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் வந்து ஜீவனுள்ள தேவன் சொல்கிறீங்க. நான் அப்பப்போ எங்கள் அம்மா கூட சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் எதுக்காக போயிருக்கேன்னா, அம்மா வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா ஏசப்பாட்ட போனதுனால தான் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு அதான் நான் சொல்லலை, இந்து மார்க்கத்தில் அதிகமாக வளர்க்கப்பட்டதுனால அந்த ஏற்றுக்குள்ள மனசு இல்லை எனக்கு. ஆனால் அப்பப்போ போவேன். அப்போது அங்கே சொல்கிற சில பிரசங்கெல்லாம் கேட்கும்போது இது உண்மையாக நடக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எனக்கு உண்டு. அதே போல் தான் அந்த கேள்வியோடு நான் ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னேன், ஏசப்பா நீங்கள் உண்மையுள்ள கடவுள்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையுள்ள கடவுள்னா இவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து மரிச்சு போயிட்ட, உன்னை எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து மரிச்சவங்களும் உயிரோடு எழுப்புறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைனா என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அன்றைக்கி நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, எதுவுமே உள்ளே இறங்காது, ட்ரிப்பு மட்டும்தான் ஏறிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் டாக்டருங்க உங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டேன் அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மா அப்பா உட்காந்து அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான், வேறு யாருமே கிடையாது. இருந்தால் கூட சரி இந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் தேவன்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் இப்போ ஒரு தோசை வாங்குவேன், இதை நான் சாப்பிடுவேன், இதை நான் சாப்பிட்டு உயிரோடு இருந்தேன்னா நான் உயிரோடு இருக்கிற நாள்லாம் உங்களை பற்றினுடைய நீங்கள் செய்த அற்புதத்தை மற்ற வாலிபர்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களா நம்பலன்னு சொல்ல, தேவன் வந்து அந்த உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா எனக்கு பசிக்குது, ஒரு தோசை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி ஜெபம் பண்ணி நான் சாப்பிட்டேன். அதை நல்லா சாப்பிட்டோன்னே நானே எல்லாத்தையும் கழட்டி போட்டு டாக்டர் வந்தோன்னு சொன்னேன், டாக்டர் எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுங்க, நான் நல்லா இருக்கேன்னு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அல்லேலூயா, சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? தேவன் மரிச்சு போனால் யாரையுமே என்ன பண்ண முடியும், உயிரோட எழுப்ப முடியும்ன்றதே ஜீவனுள்ள சாட்சியாக நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன், பக்தி உள்ளவரை தமக்கென்று தெரிந்து கொள்வார் என்ற வேத வசனத்தின்படி தேவன் நான் ஒன்றுக்குமே உதவாத ஒரு காரியத்துக்கு நான் பக்தியாக இருந்ததுனால இன்னைக்கு அவருடைய காரியத்துக்காக பக்தியாக இருக்கும்படியாக என்னை வாலிப வயதில் தெரிந்து கொண்டார். இதுபோல் நீங்களும் சில சூழ்நிலையில் நீங்கள் தேவனை பறித்து சில காரியங்களை அறியாமல் சில கேள்விகளோடு இருப்பீங்க. இந்த நாளில் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியாத காரியத்தை முடிச்சு கொடுப்பாரு. என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடந்திருக்குது. நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே நான் கல்யாணமே பண்ணாமல் தான் என்ன பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், அதாவது சிஸ்டராக போகணுன்ட்டு தான் என்னுடைய ஆசை. ஆனால் தேவன் வந்து எனக்கு ஒரு கணவனாரை கொடுத்து ஊழியக்காரியாக வரணும் அப்படின்றது அவருடைய திட்டம். நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும், ஆனால் தேவனுடைய திட்டத்துக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதே அவர் கொண்டு போகிற பாதை ரொம்ப அற்புதமாக அதிசயமாக இருக்கும். அதனால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, நினச்சி கூட பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம மூலமாக கர்த்தர் செய்வாரா
அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு ஊழியத்தில் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஊழியத்துக்குன்னு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் என்ன பண்ணுறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதை நீங்கள் தெரிஞ்சு அவருடைய திட்டம் என்னன்னு சொல்லி அவருடைய திட்டத்துக்குன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை வாழ்க்கையில் நன்மையை செய்வார். ஆமென், ஆமென். இன்னைக்கு அதாவது நான் அது வாலிப பிள்ளையாக இருக்கும்போதே நான் நிறைய ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். நிறைய ஊழியம்னா எனக்கு ஊழியத்தை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் நான் எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு போமா அப்படிம்பாங்க. அப்போ நான் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தேன். சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறேன். ஏன்னா அதை சண்டே ஸ்கூல் ஊழியன்றது ரொம்ப மதிப்புள்ளது. சிறு பிள்ளைகள் ஊழியத்தை ரொம்ப ஆசையோடு நான் செய்கிறேன். அந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக தான் நான் அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணேன், தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் வாலிபர் ஊழியத்துக்கே போக ஆரம்பித்தேன். சிறுவர் ஊழியன்றது நம்ம ஊழியத்துக்குன்னு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை செய்கிறாரு. இன்றைக்கி எனக்கு 2 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எதனால தெரியுமா? தேவனுக்காக தன்னுடைய என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்ததுனால. எந்த ஒரு காரியம் வேணாலும் நான் என் குடும்பத்தில் கேட்டதை விட ஆண்டவர்கிட்ட தான் அதிகமாக கேட்பேன். அவர்கிட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும், இந்த இது வேணும். ஏன் என்னுடைய பையன் பிறந்தது கூட நான் கேட்டது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பையன் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எங்கள் வீட்டுக்காருக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, உனக்கு பையன் தான் பிறப்பான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுடைய கேள்வி, நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தும் போது நம்மளுடைய காரியத்தை அவர் என்ன செய்வார், நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் வாலிப வயசில் இருக்கிறீங்க, உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தேவனை அறிமுகப்படுத்துங்க. நான் என் நண்பர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துலையும் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொன்னால் என்னை கேள்வி கேட்பாங்க, பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. பணம் கொடுக்க மாட்டாங்க, தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படிம்பேன். அதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அவங்களுக்கு தெரியல. நானும் ஒரு நாள் தெரியாமல் இருந்தேன், இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்களாக இருக்கீங்க, ஊழியத்துக்குன்னு உங்களை அர்ப்பணிச்சிங்க. அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அநேகருக்கு ஆண்டவருக்கு தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை போல் நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் வாலிப வயசில் தான் ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய வயசானவங்களே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், திறப்பில் நில்லுங்க, உங்களை ஊழியத்துக்காக அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நல்ல ஒரு சாட்சிய, ஜீவனுள்ள சாட்சி இல்லை, இது ஜீவனை கொடுத்த சாட்சிய தேவன் நமக்கு தந்தார். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.